ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்டலேருந்து தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போகர் 7000 ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். ஸோ போகர் 7000 பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இல்லைங்களா? ஸோ போகர் 7000 5வது காண்டத்தில் இந்த கதை வருது. என்ன அப்படின்னு சொன்னால், தேரையர் அவர் பற்றின ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ஒரு மலையவே அவர் வந்து தங்கமாக மாற்றிடுவார். என்னென்னா, என்னால் முடியும், பார்த்து பண்ணி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் ஒரு மலையவே தங்கமாக்கிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அகத்தீசனார் அவர் வந்து கொன்றுவார். ஸோ அப்புறம் அப்படி நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு உயிர் வரும். அப்புறம் ஒரு பக்குவமான நிலையடைவார். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடந்தது, எப்படி அவர் வந்து அகத்தீசனாருக்கு வந்து உகந்த ஒரு சீடனாக வந்து மாறினார். ஸோ இந்த செய்திகள் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி போகர் 7000 5வது காண்டத்தில் இந்த தகவல் இருக்குது. ஸோ தேரையர் வந்து அகத்தீசனாரனுடைய சீடனாக இருக்கார். அப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவான ஒரு பையன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் அந்த உகந்த சீடன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து அவருக்கு வரல. அப்போது ஒரு நாள் வந்து அகத்தீசனாருக்கு அழைப்பு வருது. என்ன அப்படின்னு சொன்னால், புலவர்கள் கூட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. அதில் ஒரு தலைமை புலவருக்கு வந்து தீராத தலைநோவு வந்து இருக்குது. ஒரு சில இடத்துல அது வந்து கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போகர் 7000 அப்படி எதுவும் இல்லை. புலவர் கூட்டம் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஒரு புலவருக்கு தலைநோவு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அகத்தீசனாருக்கு அது கேட்டோன்னே தன்னுடைய சீடனையும் கூப்பிட்டு மருந்துகள், இந்த ஆப்ரேஷன் பண்ணுறக்கு அந்த ஆயுதங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வந்து போகிறார். போகும்பொழுது அங்கே போகிறாரு, ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த மலை மேலே போகிறாரு. புலவர்கள் கூட்டமெல்லாம் வந்து அகத்தீசனாரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கு வந்து 10 வருட காலமாக வந்து தலைநோவு இருக்குது. இது வந்து தீராத தலைநோவு. வந்து ரொம்ப அந்த இதில் வந்து வழியில் வந்து வாடி வதங்கி இருக்கார். யாரோ வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் உங்களை தான் நம்பி இருக்கோம், நீங்கள் வந்து ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஸோ அகத்தீசனார் அப்படி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து தெரியுது ஏன் வந்து இந்த தலைநோவு வந்திருக்கு அப்படின்னா, தேரைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பாறைக்குள்ளே போய் ஒரு தவக்கலை மாதிரி இருக்கும். அது பாறைக்குள்ளே போய் தங்கியிருக்கும். இந்த பாறையே மூடி இருக்கும், ஆனால் உள்ள தவக்கில் உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் தேரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த தேரை வந்து அவருடைய மூக்கு வழியாக தூங்கும்பொழுது அவருடைய மூக்கு நாசி வழியாக ஏறி தலைக்குள்ளே போய் இருந்துருச்சு. இருந்து இப்போ அது வந்து நல்லா வளர்ந்து பெருசாகும் பொழுது அது வந்து அந்த தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரணவேதனை தான் வந்து அவருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அகத்தீசனார் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த ஆப்ரேஷன் கிட்டெல்லாம் எடுத்து இந்த தலையை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ தேரை வந்து உள்ளே இருக்குது. இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடுக்கி அப்படி கொண்டு போகும்பொழுது தேரையர் என்ன சொல்கிறது, இருங்க நான் வேற ஒரு சுலபமான ஒரு வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண் கலயத்தில் தண்ணியை நல்லா நிரப்பி, இப்போ வந்து தேரை அப்படிங்கிறது வந்து பாறைக்குள்ளே இருந்தாலுமே அது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடத்துல தான் அந்த தேரை அப்படிங்கிறது இருக்கும். சூடான இடத்துல இருக்கார். மண் கலயத்தில் வந்து நீர் எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த நீர் வந்து ரொம்ப குளுமையான ஒரு இதாக இருக்கும். அந்த குளுமையான தன்மையை வந்து தேரைகள்னால் உணர முடியும். சரிங்களா? அப்போது அந்த தேரை இருக்கிற அந்த தேரை பக்கத்தில் அந்த பாத்திரத்தை கொண்டு போனோன்னு அந்த தேரை வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சான். அப்போ அந்த புலவர் வந்து அதிலேருந்து அவருடைய அந்த ரணவேதனையிலேருந்து அவரை காப்பாற்றிட்டாங்க. அகத்தீசனாக இருக்கா பயங்கர சந்தோஷம். அடடா, இப்படி ஒரு அறிவான பிள்ளையா என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி, இப்படி அப்படின்னு இல்லை, அவருக்கு வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்த்தோம்னா அவ்வளோ பாராட்டுறாரு. அத்தனை சொல்கிறார், நீ வந்து கோமானே, சீமானே, பொன்னே, மணியே, கண்ணே அப்படின்லாம் பயங்கரமாக பாராட்டுறாரு. பாராட்டி அந்த குரு வந்து பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் வித்தை இருக்குது எல்லா வித்தையும் அவருக்கு வந்து சொல்லி தந்துடுறாரு. ரொம்ப முக்கியமான மலைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை பேர் சொல்ல, அந்த மூலிகை வந்து இறந்தவரையும் உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய அந்த மூலிகை வந்து இந்த மூலிகை தான் அப்படின்னு சொல்லி தேரையருக்கு சொல்லி தந்துடுறாரு. மிக முக்கியமான நிறைய செய்தி குறிப்புகளை தேரையருக்கு சொல்லித்தரார். இதை எல்லாம் கற்றுக்கிட்டு தேரையர் என்ன பண்ணுறாரு, மண்டையில் அப்படி லேசாக அப்படியே கர்வம் மண்டையில் ஏறிடு. அப்போ அகத்தீசனாரை விட்டு விலகி அவர் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால், காசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை. காசிக்கு போகல, காசி என்ற ஒரு மலை, அந்த மலை பேர் காசி. அப்போ அந்த மலைக்கு வந்து போகிறாரு. போயிட்டு அங்கே என்னென்னா தனக்காக ஒரு சீடவர்க்கம் இருக்குது. சீடவர்க்கத்தை அமைச்சிக்கிறாரு. அவர்களுக்கு வந்து இவர் கற்றுக்கிட்டு வித்து எல்லாம் சொல்லித்தராரு. உயிர் உழைக்க வைக்கக்கூடிய அந்த மூலிகைகளை வந்து அவருக்கு வந்து சொல்லித்தராரு. தங்க வித்தைகள் எல்லாம் சொல்லித்தராரு. எல்லாம் அப்படி வந்து சொல்லித்தராரு. சொல்லி தந்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, தங்கமாக்கும் வித்தையை வந்து என்னன்னா அவருடைய அந்த பொட்டன்ஷியலை காமிக்கணும் இல்லையா, யாருக்கு, சீடர்களுக்கெல்லாம் காமிக்கணும் இல்லையா. அந்த மலை என்ன பண்ணுறாரு, அந்த மலையோட அடிவாரத்தில் வந்து மலையை நெருப்பு மூட்டி தங்கமாக்கி விட்டுறாரு.
அப்போ அந்த மலை வந்து இப்போது ஒரு தங்கமாகணும் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் என்ன, ஒரு அதை ஹீட் பண்ணும்பொழுது தான் அந்த மெட்டலினுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா அது உருகின நிலையில் வரும்பொழுது தான் அதை மாற்ற முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த நெருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கீழே வந்து தீப்பற்றி விட்டுறாரு, தீப்பற்றி விட்டு அது தங்கமாகவும் மாற்றிடுறாரு. அது என்னடான்னா அப்படியே தணலாட்டு எரியுது. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் நாதாக்களும் அந்த சூடு தாங்க முடியாமல் அவர்களால் அங்கே இருக்க முடியாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, கிளம்பி நேராக வந்து அகத்தியர்கிட்ட சொல்லிடுறாங்க, பாருங்க உங்கள் சீடன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், மலையவே தங்கமாக்கி விட்டான், நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஊர் உலகத்தில் இருக்கவங்க ஒருத்தனும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு செஞ்சு அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சீட வர்க்கம்னே ஒன்று இருக்காது, ஏன்னா அவனுக்கு பொன்பொருள்ங்கிறது அவ்வளவும் எல்லாம் கிடச்சி போயிடும், அவன் ஞான நிலைக்கு போகவே மாட்டான், நம்மகிட்ட யாரும் வரமாட்டாங்க, நம்மளுக்கு வந்து சீடவர்க்கம்ங்கிறதே இல்லாமல் போயிடும், இப்படி மலையெல்லாம் தங்கமாக்கிட்டு இருக்கா அவங்க சீடன், நீங்கள் என்னன்னு கேட்குறது இல்லையா, நீங்கள் ஏதாவது பார்த்து பைசல் பண்ணாமல் இது ஒன்றும் செட் ஆக போகிறதில்ல அப்படின்னோடனே அகத்தீசனாருக்கு பயங்கர கோவம். நேராக விடுன்னு கிளம்பி போய் தேரையரை பிடிச்சி பிச்சு வீசிடுறாரு. அப்படி எழுதியிருக்காங்க, பிச்சு கிழிச்சு வீசிடுறாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பிச்சு வீசிடுறாரு. அப்போது வீசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இதை மறைஞ்சு நின்று அவருடைய சீடர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து அகத்தீசனார் போனதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் தான் மூலிகையில் சொல்லி தந்திருக்காருல, அந்த மூலிகை எடுத்து அவருக்கு திருப்பி அந்த உடலை ஒட்ட வச்சு உயிர் வர வச்சிட்றாங்க. திருப்பிய தேரையர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போய் மலையை பற்றி வச்சு தங்கம் உருவாக்குறாரு. அந்த சித்தர்களும் முனிவர்களும் இது என்ன தருதலை பிள்ளையாக இருக்கும் போல இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் மூளையே கிடையாது, இது வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டர் கொண்ட பையனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அகத்தீசனார் சொல்லும்போது இப்போ அகத்தீசனாருக்கு கொஞ்சம் மனசு ஓகே, தம் பையனுக்கு வந்து பக்குவமாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேரையர்கிட்ட போகிறார். போயிட்டு தேரையர் கூப்பிட்டு, இங்கே பாரப்பா, இப்படி நீ பண்ணக்கூடிய காரியம் வந்து சரியான காரியம் இல்லை, இதனால் வந்து இத்தனை விளைவுகள் இருக்குது, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மனமடங்க நீ போய் சமாதி கொள்ளு, இப்போதைக்கு உனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லி சமாதிக்கு நிலை காட்டி, நீ வந்து இதனுடைய குருகட்டளை, நீ வந்து போய் சமாதிக்கு போ அப்படின்னோடனே தன்னுடைய குரு சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறக்கு இல்லைங்களா. அப்போ அந்த அவர் செஞ்சிட்ருக்க அந்த வேலையை அப்படியே விட்டு போட்டு நர்மதா மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு தன்னுடைய சீடவர்க்கத்தோடு போகிறார். போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து என் குரு கட்டளையின்பால் நான் வந்து சமாதியில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு குழி வெட்டிடுங்க, குழி வெட்டிட்டு காற்று கூட புகாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் கற்பாறைகளால் மூடிடுறாங்க. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பாறையில் மட்டும் ஒரு துளையிட்டு 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு எனக்கு வந்து பாலும் பழமும் மட்டும் எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் அந்த துளையும் வந்து மூடிடுங்க, முழுசாக மூடிடுங்க, நான் வந்து 10 ஆண்டு காலத்துக்கு நான் வெளியே வர போகிறதில்ல, அப்போ நான் வெளியே வர போகிறேன், அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் அதிசயங்கள் நடக்கும், நான் வெளியே வரும்பொழுது என்னுடைய சமாதியை விட்டு நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். பாறையில் வந்து எழுத்துக்கள் காணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நர்மதா மலை வந்து தங்கம் போல் அப்படி ஜொலிக்குமா, அப்படியே மின்னும், அந்த தங்கம் போல் அது வந்து மின்னும். இந்த சமாதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளில் வந்து நிறைய எழுத்துக்கள் காணும், நிறைய சித்தர்களும் நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் வந்து என்னுடைய சமாதிக்கு வந்து வணங்கி நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தெற்கிலிருந்து தான் வழக்கமாக வடக்கிலிருந்து தான் தெற்குக்கு நதி ஓடும். ஆனால் அந்த அதிசயங்கள் எப்படின்னா தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நதி ஓடுற அதிசயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து சமாதிக்கு போயிடுறார். அப்போ எல்லாரும் அப்படியே காத்துட்ருக்காங்க. சீடர்கள் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே அந்த சமாதி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். சமாதிக்கு போனோன்னா கரெக்டாக 10 ஆண்டு காலம். ஸோ அவர் சொல்கிறது போலவே எல்லா அதிசயங்களுமே வந்து அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. பாறையில் எழுத்துக்கள் தோன்றுறது, பல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து இவர் வணங்குறாங்க. குஷ்டரோகி எல்லாம் அதையும் எழுதியிருக்காங்க. குஷ்டரோகி எல்லாம் அந்த சமாதி பக்கத்தில் வந்தாலே அவர்களுக்கு அந்த குஷ்டரோகமெல்லாம் நீங்கி போய் அவர்கள் வந்து நல்ல ஒரு உடல் தேகமெல்லாம் பெற்று அந்த நோய் நீங்கி அவர்கள் வந்து நல்ல ஒரு நிலை பெற்றவர்களாக மாறுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும் பொழுது அவருடைய சமாதி உடஞ்சி அவர் வந்து வெளியே வர்றார். வெளியே வந்தோன்னே சீடர்கள்லாம் பார்த்தோன்னா ஒரே மகிழ்ச்சி அவருக்கு. அப்போ அவர் வந்து அந்த சமாதி நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரோ, அந்த சொப்பனம் கண்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார், கனவு கண்டேன் நான் சமாதியில் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் கற்றுக்கிட்டாரோ எல்லாத்தையும் சீடர்களுக்கு வந்து கற்றுத்தரார். கற்றுத்தரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து யாரோ ஒருத்தரை பார்த்தேன், நான் அது யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் சொப்பனம் கண்ட மாதிரி கண்டேன், அது யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து அது மனோன்மணியாளினுடைய உத்தரவாக கூட இருக்கலாம், நான் வந்து என்னுடைய குருவான என்னுடைய ஐயனான அகத்தீசனார் போலவே ஒருத்தரை நான் பார்த்தேன், ஒளி பொருந்திய ஒரு தேகமாக இருந்தது, மனோன்மணியாளினுடைய இது கட்டளையாத்தான் இருக்கும் போல், நான் வந்து மறுபடியும் சமாதிக்கு போகணும், அந்த சொப்பனம் கண்டது என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே
இனி வந்து 20 வருட காலம் வந்து நான் இனியும் சமாதியில் இருக்க போகிறேன், நீங்கள் வந்து அது போலவே எப்படி இந்த 10 ஆண்டு காலம் இருந்தீங்களோ அது போலவே நீங்களும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதிக்கு போயிடுறாரு. 20 ஆண்டு காலம் கழித்து திருப்பி வரும்போது அது போலவே நிறைய அதிசயங்கள் நடக்குது. எப்படி அவர் அந்த சமாதிக்கு வரும்பொழுது அந்த பாறைகளை எடுத்து காண்றதும், அவர் வந்து அந்த சமாதியை உடச்சி அப்படி வெளியே வரக்கூடிய அந்த இதெல்லாம் நடக்குது. இப்போ தேரையரனுடைய மனதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு இது இருக்குது. இந்த போகர்நாதனுடைய 5வது காண்டத்தில் பார்க்கும்பொழுது எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய ஒரே நிலை என்னென்னா, அந்த துத்தக்கோர் முத்துன அந்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையினால் எந்த பயனுமே இல்லை, இது எப்பவுமே சொல்கிறதான பண்ண இல்லை. அந்த இடத்துல அவர்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கற்பம் உண்டு, சமாதி கொண்டு இந்த உடலை காப்பாற்றி பல கோடி ஆண்டுகள் நீ உயிர் வாழ்வதனால உனக்கு என்ன பயன் இருக்குது? எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து உன்னை வந்து யமன் கூப்பிட்டு போயிடுவான், நமன் உன்னை கூப்பிட்டு போயிடுவான். ஸோ நீ வந்து அதிலிருந்து தப்பிச்சு பிழைக்கவே முடியாது. பல கோடி வித்தைகள் கற்று உனக்கு என்ன பயன் இருக்க போகுது? நீ சமாதி பூண்டு உனக்கு என்ன பயன் இருக்க போகுது? இந்த உலகமெல்லாம் சுற்றி உனக்கு என்ன பயன் இருக்க போகுது? இல்லறம் என்ற ஒரு வாழ்க்கை தான் உனக்கு நரகமே. உன்னை கொல்றதே வந்து அந்த இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான். அப்படி இந்த உலக மாயையில் நீ வந்து பூண்டு இருந்து உனக்கு என்ன பயன் இருக்க போகுது? எதுவுமே பயனில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். புத்தியோடு இருந்துக்குங்க. இறப்பு ஒன்று தான் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லா இன்னல்கள்லேருந்தும் நம்மளுக்கு வந்து விடுபடக்கூடியது வந்து இந்த இறப்பு ஒன்று தான். ஸோ இந்த உடல்னால் எந்த பயனுமே இல்லை, நீ இதை காப்பாற்றி வச்சுக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து அழியக்கூடியது தான். ஸோ அதனாலையும் உனக்கு வந்து எந்த பயனுமே இல்லை. இந்த உடல் கொண்டு நான் அதை கற்றுக்கிட்டேன், இதை கற்றுக்கிட்டேன், இவ்வளோ வித்தைகள் எனக்கு தெரியும், இத்தனை கோடி ஆண்டுகள் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதனால ஒரு பயனுமே இல்லை. ஸோ அழிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு, இறப்பு அப்படிங்கிறதோ இல்லை அழிவு அப்படிங்கிறதோ நம்மளுக்கு என்றைக்குமே வந்து நடந்தே தீரும், அது வந்தே தீரும். அதனால் இது போல் எந்த விஷயத்துலையுமே வந்து உங்களுடைய கவனங்கள் செலுத்தி இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பதும் உணர்வதும் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிறதா சொல்லி அந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்தது புலிப்பாணி சித்தருக்கு அவர் சொல்கிறார், பாத்தியாப்பா இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நிலை கொண்டவரும் உன்னதமான ஒரு மனப்பக்குவம் கொண்டவர் தான் தேரையர் சித்தர் அப்படின்னு சொல்லி போகநாதர் தன்னுடைய சீடரான புலிப்பாணிக்கு அப்படியே சொல்லி போகிறதா இந்த இடத்துல கதை முடியுது. சரிங்களா? ஸோ அவர் திருப்பியும் சமாதி கொண்டாரா, திருப்பி இது பண்ணாரா அப்படிங்கிறது இல்லை. இந்த ஒரு உபதேசத்தோட அந்த தேரையர் சித்தரனுடைய வரலாறை போகநாதர் சொல்லி முடிக்கிறார். ஸோ ஒரு சீடனாக இருந்து பல வித்தைகள் கற்று குறும்பு பண்ணி திருப்பியும் குருவினுடைய தண்டனை வாங்கி மறுபடியும் குறும்பு பண்ணி குருவினுடைய உபதேசம் பெற்று ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வந்து இந்த உலகமே பாராட்டி பேசக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு வந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் பேர் கொண்ட சித்தர் வந்து தேரையர் அப்படின்னு சொல்லி போகநாதர் வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து தேரையர் சித்தரை பேசுகிறாரு. ஸோ இன்றைக்கி அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, Q&A செஷனில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.